தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நீங்க பார்க்க போற அன்பாக்சிங் Nokia தரப்புல வந்து டிசம்பர் மாதம் லான்ச் ஆன Nokia 2.3 இந்த ஸ்மார்ட் போன் இன்னைக்கு எங்க கையில கிடைச்சிருக்குங்க. சோ இதோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸை பார்க்கலாம். பிகாஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நிறைய விதமான விஷயங்கள் Nokia கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இது மேட் இன் இந்தியா. பட் அது மட்டும் பண்ண போதுமா, உங்களுக்கு கிவ்அவேவும் வேணும்ல. ஸோ என்கிட்ட இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா டிவைசஸும் இருக்கு. நான் உங்களில் ஒரு சில பேருக்கு அந்த கிவ்அவேவும் தர போறேன். ஸோ எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வின் பண்றதுன்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல கடைசியில் சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தேதியில மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சைனீஸ் மொபைலே எனக்கு வேணாப்பா, ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து ஒரு நோக்கியாவோ இல்ல சாம்சங் மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு, இன்னுமே நோக்கியா மேல ட்ரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் உண்மையிலே அப்படி இருக்கான்றதை நம்ம வீடியோ பார்க்கும்போது சொல்றேன். முதல்ல பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான அப்டேட் வந்து கேரண்டி பண்ணியிருக்காங்க. அதாவது 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கேரண்டி பண்றாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். பிகாஸ் செக்யூரிட்டி அப்டேட் இஸ் வெரி மஸ்ட். அது இந்த ஸ்மார்ட் போன்ல அவங்க கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம். பின் பக்கமா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. பட் அது என்னென்னன்றதை டீட்டெயிலாக நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள மொபைலை காமிக்கும் போது சொல்றேன். ஸோ இந்த மொபைலை ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த வாட்டி டைரக்டாகவே அன்பாக்ஸ் பண்ண நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஷர்ட் போட்டோம், இது வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கையில் மொபைல் எடுக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாலிடான ஒரு பில்ட்டாக வந்துருக்கு. பிளாஸ்டிக் தான், பட் பிடிக்கும் போது நல்லா இருக்கு. அடுத்தபடியாக நமக்கு பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு சிம் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து அதிகமாக எதுவும் இருக்கிற மாதிரி வந்து தெரியல. ஒரு சில புக்லெட்ஸ் வந்து இருக்கு. அதே போல் நமக்கு எப்பவும் போலவே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு 5 வாட்க்கான ஒரு சார்ஜர் மட்டும்தான். ஸோ பாருங்க, கூடவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் மைக்ரோ யூஎஸ்பிக்கான கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மொபைலை பார்க்கலாம். ஸோ இதுதாங்க மொபைல். இப்போ பூட்டப்பும் ஆயிடுச்சு. பூட்டப் ஆனோடனே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 32 ஜிபியில் நமக்கு அப்ராக்சிமேட்லி 20 ஜிபி கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. பட் முதல்ல இதோடைய பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன், வால்யூம் ரெக்க கீ கொடுக்குறாங்க. மேல் பக்கத்தில் 3.5mm ஜாக்கும் வந்து இருக்கு. இடது பக்கமாக மெயினான விஷயம் 3 ஸ்லாட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுக்குறதால நீங்க மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். பிளஸ் டெடிகேட்டடாக கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கீ வந்து கொடுக்குறாங்க. நல்ல டாக்டைல் ஃபீட்பேக்கோட இருக்கு. நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் அதிகமாக யூஸ் பண்றதா இருந்தா இது யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பகுதியில் பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், அதே போல ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாஸ்டிக் பில் தான் வந்து இருக்கு. பட் பார்க்கறதுக்கு நல்லா சாலிடா இருக்கு. பட் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. எல்இடி ஃபிளாஷும் இருக்கு. நோக்கியா பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே நோக்கியா ஃபான். அதே போல இன்னொரு விஷயம், இதுல கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல மேட் இன் இந்தியா அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. முன் பக்கமா பார்த்தோம்னா நமக்கு 6.2 இன்ச்க்கான HD+ இன்செல் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அதே போல ஒரு சின்ன நாச்சும் வந்து இருக்கு. இந்த நாச்ல நமக்கு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இதுல MediaTek உடைய Helio 822 அப்படின்ற ப்ராசஸர் இருக்கு. 2 ஜிபிக்கான RAM இருக்கு. 32 ஜிபிக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜும் இருக்கு. 4 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இதுல FM ரிசீவர் இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுக்குறாங்க. பட் மெயினான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதுல வந்து கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் சென்சர் இருக்கு, ப்ராக்சிமிட்டி சென்சர், G சென்சர் அண்ட் ஆக்சிலரோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான எல்லா சென்சரும் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல நமக்கு AI இமேஜ் ப்ராசஸிங் இருக்குன்னு சொல்றாங்க. கேமரா குவாலிட்டி அதனால கொஞ்சமா இம்ப்ரூவ்டா இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மொபைலுடைய பில் குவாலிட்டி என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் ஒரு சாலிடான பில் குவாலிட்டியா இருக்கு. பட் மெயினான விஷயம், இந்த மொபைலில் நமக்கு 1 இயர்க்கான ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து தராங்க. அதாவது நீங்க ஒருவேளை மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்த மொபைலை வாங்கினீங்கன்னா, இதுல ஒருவேளை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோ இல்ல ஹார்ட்வேர் டிஃபெக்ட் ஏதாச்சும் அந்த அடுத்த ஒரு வருஷத்துல வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நியூ மொபைல் இந்த மொபைலுக்கு பதில் மாற்றி கொடுத்துருவாங்க. வெறும் பார்ட்ஸ் மட்டும் மாற்ற மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே நமக்கு 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இது எல்லாமே வந்து தராங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டும் இருக்கு. நோக்கியாவுடைய பிராண்ட் வேல்யூம் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு டீசென்ட்டான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லுவேன். பட் பவர் யூசருக்கு கிடையாது. பிகாஸ் இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர்லாம் வந்து கிடையாது. ஒரு டிஃபால்ட்டான மாடரேட் ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. பட் 4 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்பவே மெயின். நான் வந்து நார்மல் யூசேஜ் வந்து யூஸ் பண்ணுவேன்றவங்களுக்கு எல்லாமே இந்த மொபைல் கண்டிப்பா ஒரு சிறப்பான மொபைலா இருக்கும்.
இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை வின் பண்றதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க இது வரைக்கும் தமிழ் டெக்ல பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோ இல்ல சீரிஸோ எது ஏன் பிடிச்சதுன்றதை நீங்க கமெண்ட் பண்ணணும். அதே கமெண்ட்ல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கம்பல்சரி வந்து இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஒரே கமெண்ட்ல இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் செலக்ட் பண்ற அந்த கமெண்ட்ல இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா நான் கிவ்அவே தரமாட்டேன். இதுதான் வந்து மெயினான வந்து கண்டிஷன். மூன்றாவது விஷயம், நீங்க இந்த வீடியோவை உங்களுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஷேர் பண்ணாலே வந்து போதும். அதை தொடர்ந்து அடுத்ததான் நான் போடக்கூடிய ஒரு 4-5 வீடியோல ஏதாச்சும் ஒரு 3 வீடியோ, உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நான் இன்னிலிருந்து கரெக்டா 10 நாள் கழிச்சு வின்னர் யாருன்றதை நான் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ற அந்த நபர் நான் வந்து கண்டிப்பா அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணுவேன். அதுக்கப்புறமாக அந்த அக்கௌண்ட்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு 3 வீடியோவை கம்பல்சரி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்களான்றதை செக் பண்ணிட்டு தான் நான் வந்து கிவ்அவே வந்து தருவேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் வந்து கண்டிஷன்ஸ். பட் கண்டிப்பா உங்கள 2 பேருக்கு இந்த ஸ்மார்ட் போனை வந்து கிவ்அவே வந்து தரப்போறேன். முடிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிவ்அவே சீக்கிரமா வரக்கூடிய காலங்களில் வந்து கண்டிப்பா வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.